உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யாருமா இது? உன் அண்ணனா? இந்த நேரத்துல என்னத்தை கொண்டு வந்திருக்கான் இந்த ஆளு? சார்வால், உங்க ஸ்டேஷனோட சொத்தை கொண்டு வந்திருக்கேன். வெயிட்டா இருக்கு, கொஞ்சம் புடிச்சு இறக்கி விடுங்க, இல்ல வழிக்கு செத்து கித்து போகுது. என்ன அது? பாத்தியா? மெதுவா. யோ, என்ன உன் தங்கச்சி கூட சேர்ந்து நீயும் கூத்தடிக்கிறியா? என்ன சார்வால் இப்படி சொல்லிவிட்டியா? முதல்ல உங்க சர்ப்ரைஸ் கிஃப்ட திறந்து பாருங்க. யோ சார் என்னன்னு பாரியா? ஓகே சார். அண்ணா, எப்படிண்ணா தப்பிச்சு போனவன நீ எப்படிண்ணா பிடிச்ச? எல்லாம் அப்படிதான்ல. எல்லாம் அப்புறம் சொல்லுதேன். முதல்ல உங்க சார்வால் கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டுதேன். அது வந்து இவன் எப்படி உங்கிட்ட? சார்வால், நான் உங்களை மரியாதையா சார்வால் தானே கூப்பிடுதேன். இனி யாரு நினைச்சீங்க? திருச்செந்தூர் பஞ்சாயத்து யூனியன் பிரசிடென்ட் சம்முவா. மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும், யோசிச்சுக்கிடுங்க. சார் எப்படி சார்? அப்படி பேசுறேன். தூக்கிட்டு போங்க அவனை. வந்துடுறாங்க. போடா. போ. என்ன சார்வால், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். திருன்னு முழிக்காம கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க பாப்போம். அது எப்படி சார்வால்? இவன் ஏற்கனவே தப்பிச்சு ஓடி பழக்கம் இருக்கிறவனாமே. அப்படி இருந்தோம் ஒரு எஸ்ஐ கூட தனியா அனுப்பியிருக்கிய, அதுவும் ட்ரைனிங் வந்த ஒரு லேடி எஸ்ஐ கூட தனியா அனுப்பியிருக்கீல. உங்க ஸ்டேஷன்ல உங்க ரூல் புக்ல அது இருக்கா? அது சில நேரம் இவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக. சார்வால், காதல பூச்சி திதிலா. நான் ஒன்னும் சாதாரணமா பிரசிடென்ட் ஆகல சார்வால். முள்ள மாதிரி முடிச்ச விக்கி, இவனை மாதிரி பொறுக்கி பயலுக, இந்த மாதிரி எல்லாரையும் சமாளிச்சு தான் பிரசிடென்ட் ஆயிருக்கேன். இன்னும் 2 அப்பா இருந்தா மொத்த உண்மையும் கக்கிருப்பான். பாக்குதீங்களா இன்ஸ்பெக்டர்? அந்த அக்யூஸ்ட் மொத்த உண்மையும் சொல்லிவிட்டான். என்ன சார்? அப்படியே வீடியோ எடுத்து வச்சிருக்கு. வீடியோ போன்ல இருக்கு. போன் என்கிட்ட பத்திரமா தான் இருக்கு. வீடியோவை வைரல் ஆக்கி விட்டலாமா? சார் 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 வேணாம் சார், ப்ளீஸ் சார். இலே, வீரலட்சுமி இந்த சம்மூத்தோட தங்கச்சி. இன்னொரு வாட்டி அவகிட்ட இந்த மாதிரி ஏதாச்சும் விளையாட்டு காட்டன, அவ வேலை போவாது, உன் வேலை தான் போவோம். அவ கைது பண்ற அக்யூஸ்ட் நீயா தான் இருப்ப. ஜாக்கிரதை சார். இனிமே இப்படி நடக்காது சார். நடக்காதுல்ல? சார். ஏல வீரா, சார் இனி உன்னை அண்ணன் மாதிரி பார்த்துக்கிட்டு வரான். நீ எந்த பயமும் இல்லாம நீ சந்தோஷமா வேலை செய்யலாம். என்ன சார்? சரிங்க சார். கேட்டுக்கிட்டியா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்ணன் வரவா? சரிண்ணா. வரவா? சரிங்க சார். நீ ஜெயிச்சிட்டி. உன் வேலை போகாம பாத்துக்கிட்டது மட்டும் இல்ல, ஓடி போன களவாணி பையிலையும் மறுபடியும் புடிச்சு கொடுத்தாச்சே. நானா புடிச்சேன், அண்ணன் தான்ட்டு புடிச்சிட்டு வந்துச்சு. அண்ணே, அவங்க கூட சண்டை போட்டியானே? ச்சே, அத பாக்க நாங்க இல்லாம போயிட்டானே. ஏட்டி, அதுக்காக உன் முன்னாடி என்ன குஸ்தியா போட முடியும்? நல்லா வந்து கேக்குதா? எப்படியோ என் பிள்ளை வேலை திரும்ப கிடைச்சிருச்சு, அது போதும். ஏன் மச்சான், அந்த இன்ஸ்பெக்டரோட வேலை தானே இது. என்னங்கிற விவரத்தை என்கிட்ட சொல்லு. நான் டிபார்ட்மெண்ட்ல தெரிஞ்ச அதிகாரிங்க மூலமா அவனை நான் சுத்த விடுறேன். இல்லை, நம்ம நினைச்சதை விட பெரிய பெரிய பிளான்லாம் போட்டிருக்கு. பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் உள்ள இன்வால்வ்டா இருக்கு. ஆமா, அந்த அக்யூஸ்ட தட்டின தட்டுல அம்புட்டு உண்மையும் சொல்லிவிட்டான். நாளைக்கு நம்ம வீரா அந்த ஸ்டேஷன்ல தான் வேலை செய்யணும்ட்டு பல உண்மைகள் எல்லாம் நான் வெளியில சொல்லாம அப்படியே மறைச்சு வச்சிருக்கேன். அவளுக்கு மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனைன்ட்டு வந்தா அம்புட்டி அவுத்து வெளில விட்டுருவோம்லா. அண்ணே, உனக்கு எப்படி நான் அவன் தப்பிச்சு போகுதான்னு தெரிஞ்சிச்சு? இல்லே, உங்க டிபார்ட்மெண்ட்ல ரகசியங்கள்லாம் சொல்றதுக்கு உளவுத்துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும்லா. அந்த மாதிரி இந்த சமூகத்துக்கு ரகசியமா அப்பப்ப தகவல் சொல்றது என் அப்பா முருகன் தாம்லா.
அவன் மனசுல வந்து சொன்னதுதான் உன் தங்கச்சிக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்ட்டு எனக்கும் ஏதோ ஒரு தோணல் இருந்துகிட்டே இருந்தது. அதனாலதான் வண்டி எடுத்துக்கிட்டு நீ ஸ்டேஷன்ல இருந்து போகும்போது உன்னை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருந்தேன். அண்ணன் போலீஸே உளவு பாத்தியா அண்ணன்? உளவுலாம் இல்லல, என் தங்கச்சிக்கு பாதுகாப்பா போனேன். என் தங்கச்சிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல. அதானே உங்க அண்ணன்னா சும்மாவா? கூட பிறந்த தங்கச்சினா என்ன வேணாலும் செய்வான். ஆனா கட்டின பொண்டாட்டி டிக்கெட் வாங்கணும்னா கூட மதுரைக்கு வரமாட்டான். பாத்தியால உன் மைனிய எப்படி குறுக்குல குத்துதா? அவளை பொறுத்த வரைக்கும் இந்த சம்மந்தாம்ல பெரிய அக்யூஸ்ட். தேங்க்ஸ் அக்கா. இந்தா. அப்பா அக்கா நான் கேட்டது கலக்கி வச்சிருக்கேன். எனக்கு வேணாம்ல, ரொம்ப பசியா இருக்கு. சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வைங்க, சாப்பிட்டுருவான். சரி. சமுவா, சமுவா, எலே சமுவா, வெளிய வால. சமுவா, வெளிய வால. எலே சமுவா, வெளிய வால. வெளிய வால. இப்போ உன் தங்கச்சிக்கு என்னாச்சு? ஏதோ சண்டைக்கு வந்த மாதிரி ரோட்ல நின்று கத்துன்னு கத்துது. வந்தவ வீட்டுக்குள்ள வராம வெளியே நின்று கத்திட்டு இருக்கா. வாழ என்னன்னு போய் பாப்போம். எலே சமுவா, வெளிய வால. வெளிய வால. எத்தா பாக்கியா, என்னத்தா வெளியே நின்று கத்திட்டு இருக்க? உள்ள வாத்தா. நான் ஒண்ணு விருந்தாடி வரலன்னு, எனக்கு வேண்டிய ஒன்ன கூட்டிட்டு போக வந்திருக்கேன். மா என்னம்மா இது? ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் வந்திருக்கேன்னு தெரியுது. அது இப்படி தெருவில் நின்னா பேசுறது? உள்ள வா. அத்த, என்ன உன் வீட்டுக்காரர் உன்னை உசுபேத்தி விட்டு கூட்டு வந்திருக்காரா? என்ன பழக்கம் அது? தெருவில் நின்று கத்திக்கிட்டு இருக்க, உள்ள வந்து பேச வேண்டியதானே? இல்ல வெறும்பல கூட்டிட்டு போங்க நீ சொன்னா நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்படிதான் நீனா என்னமோ எம்எல்ஏ பழி போடுதே. கேட்டி பாக்கியா, என்ன இவன் நடன என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கான். நீ பேசாமலேயே நிக்க, பேச வேண்டியதானே? நீ பேசு. மா என்னம்மா அது? நீ பேசாதல, உனக்கும் எனக்கும் பேச்சு கிடையாது. நான் சம்மு கிட்ட தான் பேச வந்திருக்கேன். என்ன பேசனா? இப்படியே இப்பவே என் கூட எசக்கிய நீ அனுப்பி வைக்கணும். அவளை நான் கையோட கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். என்ன விளையாடுதியா? ஏற்கனவே நீ வந்த போதே நான் சொன்னேன் அவளை அனுப்பி வைக்க மாட்டேன்ட்டு. இப்ப திரும்ப திரும்ப வந்து இதையே கேட்டா என்ன அர்த்தம்? பத்தா அதுக்கு ஆள் கூட்டு வந்திருக்கியா? இந்த தடவை எசக்கி இல்லாம நான் போக மாட்டேன்னு அர்த்தம். ஆரம்பிச்சிச்சுலே நாம கொஞ்சம் தள்ளி நின்று வெடிக்க பார்ப்போம். அவளை நீ அனுப்பி வைக்க போவதியா இல்லையா? அத்தை, அது இங்க நின்னா பேசணும். ஆமாட்டி, இங்க நின்னுதான் பேசணும். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் உன் அண்ணன்? வாயு வயிறுமா இருக்கிற பொண்ணு நீ. உன்னைய பொறுப்பா பாத்துக்கிட இந்த வீட்டுல யாரட்டி இருக்கா? மா இத்தனை பேர் இருக்கோம், நாங்க பாத்துக்க மாட்டோமா? வாய மூடு. இத்தனை பேரும் சேர்ந்து என் மருமகளை பாத்துக்கிட்ட லட்சணம் எனக்கு தெரியாதா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.